ஹே காய்ஸ், இப்போ இந்த ட்ராமாவுடைய கண்டினியூஷன் பார்க்கலாம். இப்போ புவா நம்ம ஹீரோடைய வீட்டுக்கு வந்துடுறா இல்லையா பிளான் படி. ஸோ அங்கே சர்வன்ஸ் யாருமே இல்லைங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு வந்ததுக்கப்புறமா ஹீரோ இந்த சமயத்தில் எதுக்காக வந்த அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்குறான். அதுக்கு புவாவும் இங்கே உனையை பார்க்கறதுக்கு தான் வந்தேன், நம்ம 2 பேர் தனியாக வந்துட்டு மீட் பண்ணிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடைக்கலையே அப்படின்னு உடனே அவன் சர்வன்ஸ் எல்லாம் கூப்பிட்றான். யாருமே வராததுனால இவன் ஷாக்காக, அப்போ புவாவும் யாரும் வரமாட்டாங்க, யாரும் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் உள்ளே வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. ஸோ நீ மரியாதையாக வந்து இங்கேருந்து கிளம்பு, இங்கே இருக்கிறதெல்லாம் நல்லது கிடையாதுன்னு ஹீரோ சொல்கிறான். இல்லை நான் உங்ககிட்ட பேசியே ஆகணும், கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி இவ சொல்கிறா. அதை கேட்டுட்டு ஹீரோவும், உனக்குலாம் கொஞ்சம் கூட வெக்கமானலாம் இல்லையா, இந்த சமயத்தில் இப்படி வந்து நின்றுட்டுருக்க, அசிங்கமாக இல்லை உனக்குலாம், நீ எல்லாம் பொண்ணு தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இவ உடனே வந்துட்டு நல்லா கலங்கி போயிட்டு அழுகிற மாதிரி நடிக்கிறதுக்காக ஆரம்பிக்கிறா. ஸோ எனக்கு உனக்கு தான் நிச்சயம் ஆயிடுச்சுல, நான் இங்கே வரதுல உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அவள் கேட்டுட்ருக்கான். அப்படி என்ன தப்பு பண்ணிட்டேன், என்னுடைய இங்கே ஃபியான்ஸே கூட நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவள் சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவும், நீ இந்த சமயத்தில் வந்ததும் தப்பு, உனக்கும் எனக்கும் வந்துட்டு என்கேஜ்மெண்ட்டும் ஆகலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. இதை கேட்ட உடனே வந்துட்டு ஒன்றும் உட்காந்து அழுக நம்ம ஹீரோவும் சும்மா அழுது நடிச்சிட்டு இருக்காது, இங்கேருந்து கிளம்புன்னு சொல்லி அவளோட கையை பிடிச்சி தரத்தரன்னு வெளியில் எடுத்துகிட்டு போகிறான். ஆனால் இவளும் வந்துட்டு அவன் ரைட்டாக ஹக் பண்ணிக்கிட்டு விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டுருக்கா. அந்த சமயத்தில் தான் ஹீரோயினும் அப்புறம் அவங்க கியூவும் டாஸ் கூட வீட்டுக்கு வந்து சேர்றாங்க. ஸோ இப்போ அங்கே வரக்கூடிய ஹீரோயினுடைய சவுண்டு கேட்ட உடனே புவா வந்துட்டு அவளோட ட்ரெஸ் எல்லாம் கொஞ்சம் கழிச்சு விட்டுக்கிட்டு அதுக்கப்புறமா ஹீரோவை டைட்டாக பிடிச்சிக்கிட்டு நின்றுட்டுருக்கா. அங்கே கரெக்டாக ஹீரோயினும் கியூவும் வந்துட்டு அவங்க 2 பேரையும் அந்த ஒரு பொசிஷனில் தான் பார்க்குறாங்க. ஹீரோவில் விலக்கி விட்டுட்டு ஹீரோனை பார்த்த உடனே ஓடி வரா, நீ நினைக்கிற மாதிரி எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினும், சாரி நான் தேர்ட் வீலாக இருக்க விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு கியூவை கூப்பிட்டுக்கிட்டு அங்கேருந்து கிளம்புறா. அப்போ ஹீரோவும் பின்னாடியே ஓடி போயிட்டு தடுத்து நிறுத்துறான். நான் சொல்கிறத கொஞ்சம் கேடு, அவள் எதுக்காக வந்தான்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இவன் பேச ஆரம்பிக்கும் போது, எந்த காலமாக இருந்தால் என்னப்பா, ஒரு பொண்ணு ஒரு பையனும் நைட் சமயத்தில் மீட் பண்ணிக்கிறாங்கன்னா அது தப்பு தான். அது மட்டும் இல்லாமல் உன்னோட ஃபியான்ஸே தானே அவள், நீ எனக்கு எந்த ஒரு விளக்கமும் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது, நான் பேலஸ்க்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறா. ஹீரோவும் நான் சொல்கிறத கேட்க மாட்டேன்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். எனக்கு நான் கேட்குறதுக்கு விரும்பலை அப்படின்னு சொல்லிடுறா. ஸோ இது கேட்டுட்டு ஹீரோ கோவமாயிட்டு, சரி வெயிட் பண்ணு, நானே உன்னை கூட்டிகிட்டு வந்து பேலஸில் விடுறேன் அப்படின்னோடனே அதுக்கு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி இருந்து டாஸ் வரான். ஸோ இவன் கூட தான் நீ வந்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்க, ஆமாம் டாஸ் கிட்ட ஹெல்ப் கேட்டு தான் நான் இங்கே வந்தேன், இப்போயும் டாஸ் கூட தான் போக போகிறேன் அப்படின்னு ஹீரோ கிட்ட சொல்லிட்டு டாஸ் கூட அங்கேருந்து அவள் கிளம்பி போயிடுறா. ஹீரோயின் கிளம்புறது வரைக்கும் நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்கக்கூடிய புவாவும் அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே போக முயற்சி பண்ணும்போது அந்த வீட்டில் சர்வன்ஸாக இருக்கக்கூடிய தாத்தா பாட்டி அவளை தடுத்து நிறுத்துறாங்க. என்னையே தடுக்கிறியா, நான் தான் இந்த வீட்டுக்கு ஓனர் அப்படின்னு சொல்லிட்டு வாடிட்டு இருக்கும்போது அந்த தாத்தா பாட்டியும் ஹீரோட பெர்மிஷன் இல்லாமல் உள்ளே அனுப்ப மாட்டேங்கிறாங்க. அப்போ தான் ஹீரோவும் அங்கே வரான். ஸோ இவ வந்து உடனே கம்ப்ளைண்ட் பண்ணுறா, பாரு என்னை உள்ளே விட மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லிட்டு, நீ இன்னும் கிளம்பலையா, இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கா, மரியாதை கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கத்துறான். இதை கேட்டோடனே அவளும், நான் எப்படி தனியாக போவேன், நைட் சமயம் ஆச்சு, நீ தான் எனக்கு துணைக்கு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. இல்லைனா என்னை கூட்டிகிட்டு வந்தாது விடு அப்படிங்கிற மாதிரி கேட்குறா. ஹீரோவும், தனியாக வர தெரிஞ்ச உனக்கு தனியாக போக வைக்க இல்லையா, மரியாதை சீக்கிரம் கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அசிங்கமாக பேசிடுறான். இதை கேட்டோடனே புவா வந்துட்டு, இல்லை நீ வராமல் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி நின்றுட்டே இருக்கும்போது, சரி நின்றுட்டே இருக்கேன், சர்வன்ஸ் உன் கழுத்தை பிடிச்சி வெளியில் தள்ளுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கத்துறான். இதை கேட்ட உடனே வீட்டுக்கு போயிட்டு சும்மா இருக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவன் முனங்க. நம்ம ஹீரோவும், வீட்டுக்கு போயிட்டு நீ சொன்னா உனக்கு தான் அது அசிங்கம், எனக்கு அசிங்கம் இல்லை, ஏன்னா என் வீட்டுக்கு என்னையை தேடி இந்த சமயத்தில் வந்தது நீ தான், இங்கே எதுவுமே நடக்கலைங்கிறதுக்கு ப்ரூஃபாக வந்துட்டு ஏகப்பட்ட சர்வன்ஸ் என் வீட்டில் இருக்காங்க. ஸோ உன் பேரை கெடுத்துக்கிட்டு நீயே அசிங்கப்பட்டுக்காத, சும்மா போய் அங்கே ட்ராமா போடாமல் ஒழுங்காக வீட்டுக்கு போய் சேரு அப்படின்னு சொல்லிட்டு திட்டி விட்டுடுறான். வந்துட்டு ஹீரோயின் ஹீரோ கிட்ட அவங்க அக்காவை பற்றி பேசுறதுக்காக தானே வந்திருப்பா, ஸோ இப்போ அதுக்கு சமயம் வந்துட்டு கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அடுத்த நாள் ஹீரோடைய அக்காவை தனியாக கூட்டிகிட்டு போயிட்டு அவகிட்டே வந்து விஷயம் கேட்குறா. நீ யாரை போய் மீட் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ என்னையவே சந்தேகப்படுறியா, நான் ஒரு ஆளோட வந்து ரிலேஷன்ஷிப்பில் இருக்கேன்னு சொல்லிட்டு அப்படிங்கிற மாதிரி கோவப்பட்டு ஹீரோடைய அக்கா கத்துறா. ஹீரோயின் வந்துட்டு பதில் சொல்கிறதுக்கு திணறிட்டு இருக்கா. ஆமாம் இல்லைன்னு சொன்னால் வேலை முடிஞ்சிடுச்சு, இவ எதுக்காக இவ்வளோ வந்துட்டு கோவமாக கத்திட்டு இருக்கா, எதையும் மறைக்க பார்க்குறா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஹீரோயினுக்கு இப்போ மனசில் வந்துட்டு அந்த ஹேண்ட் ரைட்டிங்கை பார்த்ததுக்கப்புறமா அங்கே தெப்பு மேலே தான் சந்தேகம் இருந்துட்டுருக்கு இல்லையா. ஸோ இப்போ அதே மாதிரி தான் இவங்க அக்கா கிட்ட ஏதாவது போட்டு பார்க்கலான்னு பார்க்குறான். ஆனால் அவ்வளோ தன்னை ப்ரொடெக்ட் பண்ணிக்கணுங்கிறதுக்காக ஹீரோயின் கிட்ட பயங்கரமாக எரிஞ்சு விழுக, ஹீரோயினும் சரி காமாரு, நான் தான் தெரியாமல் வந்துட்டு தப்பாக நினச்சிட்டேன் போல அப்படிங்கவும் தான் இவ கூல் ஆகுறா. சரின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் அதோட விட்டுடுறா. நைட்டே எப்பவும் போல் ஹீரோடைய அக்கா தனியாக வந்துட்டு யாருக்கும் தெரியாமல் வெளியில் கிளம்பி போகிறத பார்க்குற ஹீரோயினும் கியூவும் வந்துட்டு அவளை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் முடிவு பண்ண உடனே கியூவும் தடுத்து நிறுத்துறா. ஏதாவது ஆபத்தில் போய் முடிஞ்சிட போகுதுன்னு. அதெல்லாம் இல்லை, அவள் யாரை சந்திக்கிறான்னு எனக்கு தெரிஞ்சா ப்ரூஃபோட வந்து அவளை கையும் களமாக பிடிச்சாதான் என்னால் அவகிட்ட தெளிவாக பேச முடியும், அவள் ஏதோ தப்பு பண்ணுறான்னு தான் எனக்கு தோணிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கியூவை காவலுக்கு இருக்க சொல்லிட்டு இவ அங்கே ஹீரோடைய அக்காவை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போகிறான். அங்கே வந்ததுக்கப்புறம் தான் அவள் தெரிஞ்சுக்கிறா அவள் நிஜமாவே தெப்பை தான் மீட் பண்ணுறதுக்காக வந்திருக்கான்னு சொல்லிட்டு அங்கே தெப்போ இந்த பொண்ணு வந்துட்டு மேக் அவுட் பண்ணிட்டு இருக்கிறத நம்ம ஹீரோயின் பார்த்து பயங்கரமாக ஷாக்காக அவருடைய ஆளு பின்னாடியே ஹீரோயினை ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு அவளுக்கு மயக்க மருந்து கொடுத்து அங்கேருந்து தூக்கிட்டு போயிடுறான். அதுக்கப்புறமா தெப்பும் நமக்கு அடிச்ச ஜாக்பாட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை அங்கேருந்து தூக்கிக்கிட்டு அவனுடைய வீட்டுக்கு போகணும்னு சொல்லி அவன் சர்வன்ட் கிட்ட பேசிட்டு கிளம்பிட்டு இருக்கும் போது தான் கரெக்டாக அங்கே வரக்கூடிய கியூவும் வந்துட்டு ஹீரோயினை தெப்பு தூக்கிட்டு போகிறதையும் அங்கே அவனுடைய வீடை பற்றி பேசிட்டு இருக்கிறதையும் கவனிக்கிறா. உடனே ஹீரோ கிட்ட போயிட்டு இந்த விஷயத்த சொல்லணும்னு சொல்லிட்டு வீட்டுக்கு ஓடி வரா. அங்கே பார்த்தா ஹீரோ வந்துட்டு வேலையாக வெளியில் போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி வேலைக்காரன் சொல்கிறான். ஸோ அவன்கிட்ட இங்கே கியூ வந்துட்டு விஷயத்த சொல்லி இதுக்கு மேலே ஹீரோயினுக்கு ஹெல்ப் பண்ணணும்னா டாஸ் கிட்ட போனால் தான் வேலைக்காகும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே டாஸோடைய வீட்டுக்கு கிளம்பி வரா. ஸோ டாஸ் கிட்ட இந்த மாதிரி தெப்பு வந்துட்டு ஹீரோயினை கடத்திட்டு போயிட்டான் அப்படிங்கவும் அவனுடைய தனியான வீட்டுக்கு தான் கூட்டிகிட்டு
கூட்டிகிட்டு போயிருப்பான், நீ வா என் கூட அப்படின்னு சொல்லிட்டு கியூவையும் அப்புறம் ஹீரோவுடைய வேலைக்காட்கள் 2 பேரையும் கூட்டிக்கிட்டு அங்கேருந்து வேகமாக கிளம்புறான். அங்கே கரெக்டாக பார்த்தோன்னா ஹீரோயின் கண் வெடிக்கும் போது அவகிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணுறான். ஹீரோயினும் தன்னை விட சொல்லி வந்து கத்திட்டு இருக்கா கோவத்தில். அப்போ தெப்போம் ஹீரோக்கு வந்துட்டு செகண்ட் ஒய்ஃப் ஆகிறதுக்கு பதிலாக எனக்கு ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் ஆகிடு, எனக்கு உன்னை பார்த்ததுலேருந்தே ரொம்ப பிடிச்சிருக்கு தெரியுமா, உன் மேலே ஒரு கண்ணாவே இருந்துட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்லிட்டு இருக்கும் போது ஹீரோயின் டக்குன்னு அவனுடைய கத்தி எடுத்துட்டு அவளோட கழுத்தில் வச்சுக்கிறான். உன்ன மாதிரி ஒரு ஆள் பக்கத்தில் வச்சதுக்கு பதிலாக என்ன நானே கொண்டுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த சமயத்தில் தெப்பு வந்து பதட்டப்படாமல் கொஞ்சம் அவளை வந்து காம் பண்ணுற மாதிரி பேசிக்கிட்டே பேச்சு கொடுத்துக்கிட்டே அவளை திசை திருப்பி அந்த கத்தி அவகிட்ட இருந்து பிடிங்கிட்டு அவகிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணுறதுக்காக ஆரம்பிக்கும் போது தான் டாஸும் ஹீரோடைய ஆட்களும் உள்ளே வந்துடுறாங்க. ஸோ அதுக்கப்புறமா இங்கே தெப்பு கிட்டேயும் அப்புறம் தெப்போடைய ஆட்கள் கிட்டேயும் இவங்க எல்லாரும் சண்டை போட்டு நம்ம ஹீரோயினை காப்பாற்றுறாங்க. ஸோ தெப்பையும் அவனோட ஆட்களையும் அதே இடத்துல கட்டி போட்டு வச்சுட்டு இவங்க அங்கேருந்து கிளம்பி வெளியில் வந்து ஹீரோயினோட சேஃப்டி பற்றியும் ஹீரோ கிட்ட பேசுறது பற்றியும் பேசிட்டு இருக்கும் போதே அங்கே தெப்பும் அவனுடைய ஆட்களும் வந்துட்டு கட்டை அவிழ்த்துட்டு தப்பிச்சு வந்துடுறாங்க. அதனால தெப்புக்கும் டாஸுக்கும் அங்கே பயங்கரமாக சண்டை நடந்துட்டு இருக்கு. சர்வன்ஸ் எல்லாமும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஸோ இந்த சண்டையில் கடைசியில் வந்துட்டு டாஸ் தோத்து போகிற மாதிரி தான் ஆகிட்டு இருக்கு. ஹீரோனும் நடுவில் பாஞ்சிட்டு டாஸை காப்பாற்றுறதுக்காக வந்துட்டு முயற்சி பண்ணுறா. ஸோ இதை பார்க்குற தெப்புக்கு பயங்கரமாக கோவம் வந்துடுது. அவனை நீ விரும்புறியா, அவனுக்காக சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனை பிடிச்சி தம் பக்கம் எடுத்துக்கிட்டு ஒன்னெல்லாம் உயிரோட விடவே மாட்டேன், எனக்கு பல முறை நீ இடைஞ்சலாக தான் இருந்திருக்க, பேருக்கு தான் என் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு டாஸை கொல்றதுக்காக அவன் வரான். அந்த சமயத்தில் கரெக்டாக ஹீரோ உள்ள பூந்து இங்கே இவன் கூட சண்டை போட்டு ஹீரோயினை மீட்டுறான். சண்டையெல்லாம் மறந்துட்டு ஹீரோயினை டைட்டாக ஹக் பண்ணிக்கிட்டு நம்ம ஹீரோவும் உனக்கு ஏதோ ஆயிடுச்சோ என்னமோன்னு சொல்லிட்டு பயங்கரமாக பயந்து போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு டாஸ்க்கும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான். ஸோ தெப்பும் அவனுடைய ஆட்களும் அங்கேருந்து ஓடி போயிடுறாங்க. தெப்பை தேடிட்டு அடுத்த நாளே அவனுடைய வீட்டுக்கு வரான். அவங்க அம்மாவும் ஹீரோவை வீட்டுக்குள்ளே விடவே இல்லை. ஸோ அவங்க வந்து தெப்பு இங்கே இல்லவே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. நான் உள்ளே போய் கண்ணால் பார்த்துட்டு போகிறேன் அப்படிங்கவும் இது யாரோட வீடு அப்படிங்கிறதெல்லாம் தெரியும் இல்லையா, தாத்தாவுக்கு தெரிஞ்சால் என்ன ஆகும் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறாங்க. கூடவே நம்ம ஹீரோ எதுனாலும் சமாளிச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே அங்கே தெப்போடைய அம்மாவும் வெள்ளி மைண்டோட அவனை கடத்திட்டாங்கறியே, கடத்தினானா இல்லை அவள் தான் விரும்பி அவன் கூட வந்தாலோ யாருக்கு தெரியும், அவங்க 2 பேருக்கு தானே தெரியும், நீ எதுக்காக இந்த மாதிரிலாம் வந்துட்டு தேவையில்லாமல் என் பையன் மேலே பழி போட்டுட்டு இருக்க, அந்த பொண்ணே கூட ஓடி வந்துட்டு இப்போ அசிங்கமாயிடுச்சின்னு சொல்லிட்டு அவள் வந்து என் பையன் மேலே பழி போட பார்க்குறாளோ என்னவோ, அந்த பொண்ணுக்கு எப்போ பாரு என் பையன் மேலே ஒரு கண்ணு இருந்துக்கிட்டு தானே இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் ரொம்ப அசிங்கமாக பேச பக்கத்தில் இருக்க போவாவும் வந்துட்டு ஜாயிண்ட் அடிச்சுக்கிறா. ஆமாம், ஹீரோயின் எப்போ பாரு வந்துட்டு தெப்ப ஒரு மாதிரி தான் பார்த்துட்டு இருந்தா. அது மட்டும் இல்லாமல் 2 பேரும் ஒரு நைட் ஃபுல்லாக ஒன்றா இருந்திருக்காங்கன்னா அப்போ ஏதோ நடந்திருக்கு தானே, நீ எதுக்காக அதுக்காக கேவல்பட்டு இருக்க. ஹீரோயினுக்கு எப்போ பாரு இதே புத்தி தான். முதல்ல வந்துட்டு தெப்பு அவகிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணதாக சொன்னா. ஸோ இப்போயும் அதே மாதிரி தான் நடந்திருக்கு இல்லையா, அதனால அவளை ப்ளேம் பண்ணுறதை விட்டுட்டு இங்கே தெப்பை வந்து தேடிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு போவா அவளுடைய ஆட்கள் எல்லாருமே பேச அதுக்கப்புறம் இவங்ககிட்ட எந்த ஒரு ப்ரூஃபும் இல்லைன்னு சொல்லிட்டு ஹீரோவும் அங்கேருந்து கிளம்பிடுறான். இங்கே பேலஸில் பார்த்தோன்னா ஹீரோவுடைய அக்காவை உட்கார வச்சு கியூவும் நம்ம ஹீரோயினும் சேர்ந்து அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. தெப்பு ரொம்ப மோசமானவன், அவன்கிட்ட வந்து பழக்கம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்களுக்கு தெப்பை பற்றி இந்த மாதிரி நெகட்டிவாக கேட்குறது சுத்தமாக பிடிக்கல. கண்ணெல்லாம் கலங்கி போயிட்டு இவங்க 2 பேரையும் செம்ம திட்டுறாங்க. தெப்பை மட்டும் தான் நம்புறேன், தெப்பை மட்டும் தான் விரும்புகிறேன், அவன் எனக்கு வாக்கு கொடுத்துருக்கான், சீக்கிரம் பொண்ணு கேட்டு கல்யாணம் பண்ணிப்பான் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொன்னதே சொல்லிட்டு இருக்காங்க. கிட்ட பேசிட்டு ஹீரோயினும் கேவும் தனியாக வரும்போது அங்கே பூவா கிட்ட மாட்டிக்கிறாங்க. ஸோ அந்த பூவாவும் பிளான் பண்ணி தான் இப்போ ஹீரோயினுக்கு முன்னாடி வந்திருக்கா. ஸோ நேற்று வந்துட்டு நீ ஃபுல்லாக வேற ஒருத்தன் கூட இருந்திருக்க, ரொம்ப அசிங்கப்பட்டுட்ட, ஸோ நீ எப்படியும் தெப்ப கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கும், ஹீரோ வந்து உன் பக்கம் தலை வச்சு கூட படுக்க மாட்டான் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் பேசிட்டு ரொம்ப கேவலப்படுத்திட்டு இருக்காங்க. ஹீரோயினும் நேற்று நைட்டு ஒன்றுமே நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. நீ அந்த மாதிரி எல்லாத்தையும் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பண்ணலன்னு சொன்னால் நாங்கள் நம்பிடுவோமா என்ன, அது எப்படி வந்துட்டு ஒரு ஆளோட தனியாக இருக்கிறவ ஒன்றுமே பண்ணாமல் இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் பூவா நம்ம ஹீரோயினை அசிங்கப்படுத்திட்டு இருக்கா. ஹீரோயினும் ரொம்ப அமைதியாக ரிப்ளை பண்ணிட்டு இருக்கா. கியூவும் பூவா கிட்டே சரிக்கு சமமாக நின்று சண்டை போட்டுட்டு இருக்கா. அந்த சமயத்தில் தான் கரெக்டாக ஹீரோ உள்ளே வரான். ஸோ யார் என்னோட வீட்டு பொண்ணை பற்றி அசிங்கப்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டே வர உடனே பூவா கோவப்பட்டுட்டு இப்போ கூட அவளுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறியா, அவளுக்கு தெப்பு கூட வந்துட்டு ஸ்லீப் பண்ணியிருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு ஹீரோவும் தேவையில்லாத விஷயத்தை யாரும் பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை அங்கேருந்து கூட்டிகிட்டு கிளம்புறா. பூவா ஹீரோவை தாட்டு நிறுத்தி அவன்கிட்ட வந்து கொஸ்டின் கேட்டுட்டு இருக்கா. இவ எப்போ இந்த ஊருக்கு வந்தாலோ அப்பேலேருந்து தான் நீ இந்த மாதிரி மந்திரிச்சு விட்ட மாதிரி மாறிட்ட, இவ இல்லைனா நீ என்னை எப்போ கல்யாணம் பண்ணியிருப்பல்ல, இவ தான் பிரச்சனையே, இப்போ கூட அப்படி என்ன வந்து உனக்கு அப்சஷன்னு தெரில, தெப்பு கூட ஸ்லீப் பண்ணதுக்கப்புறம் கூட இவளை வந்து கூட்டிகிட்டு சுற்றிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி வந்து கேள்வி கேட்குறா. இதுக்கு ஹீரோவும் நான் மாறலை, நீ தான் மாறிட்ட, நான் ஆரம்பத்துலேருந்து ஒரே மாதிரி தான் இருந்துட்டுருக்கேன், என்றைக்குமே எனக்கு உன் மேலே ஃபீலிங்ஸ் இருந்ததே கிடையாது, ஹீரோயின் இருக்காலோ இல்லையோ நான் உனக்கு கூட நடக்கக்கூடிய கல்யாணத்தை எப்படி தள்ளி போடலான்றது மட்டும்தான் யோசிச்சுட்டு இருந்தேன், நீ ஏதோ வந்துட்டு ஒரு சின்ன பிள்ளை ஒரு தங்கச்சி அந்த ரேஞ்சுக்கு தான் இருந்தேன், அதனால தான் நீ தப்பு பண்ணுறப்பெல்லாம் நான் மன்னிச்சுட்டு இருந்தேன் அப்படின்னு உடனே அந்த பூவா உடனே அழுதுகிட்டே இருந்துட்டு ஹீரோவை பிடிச்சி இழுக்கிறா. ஹீரோவை கையை விலக்கி விட்டுட்டு ஹீரோட சீக்கிரம் வா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பும் போது பூவா டக்குன்னு மயக்க வர மாதிரி அப்படியே நடிக்க உடனே அவளுடைய ஆட்கள் எல்லாம் அதை புரிஞ்சுக்கிட்டு கத்துறாங்க. ஹீரோ பயந்துட்டு தாங்கி பிடிக்கிறான். ஸோ இவ வந்து அதான் சாக்குன்னு சொல்லிட்டு ஹீரோவை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். அங்கே இருக்கக்கூடிய ஹீரோவுடைய ஆட்கள் அப்புறம் ஹீரோயின் எல்லாருக்குமே தெரியுது அவன் நடிக்கிறான்னு சொல்லிட்டு. ஆனால் ஹீரோ மட்டும் அவன் நிஜமாவே வாங்கிட்டான்னு பதட்டத்தோட அவளை அப்படியே தூக்கிக்கிட்டு அதுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய ஒரு மரத்தடியில் உட்கார வச்சுட்டு அவளுக்கு என்ன வேணும் ஏது வேணும்னு பார்க்கும்போது அவள் இதுதான் சாக்குன்னு சொல்லிட்டு நல்லா அவனை டைட்டாக ஹக் பண்ணிக்கிட்டுலாம் இருந்துட்டு இருக்கா. அப்போ ஹீரோவும் அங்கே இருக்கக்கூடிய அவனுடைய ஃப்ரெண்டு இவங்க கிட்ட சீக்கிரம் தண்ணி எடுத்துட்டு வா முகத்தில் தெளிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறான். இவங்க வந்து
ஒரு பவுலில் தண்ணி எடுத்துகிட்டு வந்து அதை அப்படியே தூரத்துலேருந்து அப்படியே அவன் முகத்தில் வீசி எறிய உடனே புவா வந்துட்டு டக்குன்னு பேய் மாதிரி கத்துறதுக்காக ஆரம்பிக்கிறான். என்ன பண்ணிட்டு இருக்க நீ, தண்ணி எப்படி ஊற்றணும்னு கூட தெரியாதா, உனக்கு என்ன அவ்வளோ திமிரா போயிடுச்சா அப்படின்னு அவ்வாட்டு கத்திக்கிட்டே இருக்கதான் ஹீரோவுக்கு வந்து புரியுது அவன் மயக்கத்தில் இல்லைன்னு சொல்லிட்டு. இவங்கும் இப்படி தண்ணி ஊற்றினோடனே மயக்க தெரிஞ்சிடும் தெரிஞ்சா எல்லாருக்கும் இப்படியே ஊற்றலாமே அப்படிங்கிற மாதிரி நக்கல் பண்ணிட்டு இருக்க ஹீரோவும் நீ நடிக்கிறியா, இவ்வளோ கேவலமான ஜென்மம் ஆயிட்டியா நீனு அப்படின்னு சொல்லிட்டு இனிமே பக்கத்தில் வரணும்னு கூட நினைக்காது அப்படின்னு அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். அதுக்கப்புறம் ஹீரோனை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வீட்டுக்கு வந்துடுறானா. ஸோ அவகிட்ட பேச்சு கொடுக்கும்போது இப்போ எதுக்காக என்கிட்ட வந்து பேசுகிற, போவா மேலே தானே கேர் பண்ணிக்கிட்டா, போய் அவளை பாரு அவகிட்ட பேசு அப்படின்னவும் ஹீரோ வந்துட்டு அவன் நடிக்கிறான்னு எனக்கு தெரியாதுங்கிறான். அது எப்படி அங்கே நிற்கிற எங்க எல்லாருக்கும் தெரியுது அவன் நடிக்கிறான்னு சொல்லிட்டு உனக்கு மட்டும் தெரியல, அவ்வளோ கேரிங்காக இருக்கிறவன் என்கிட்ட எதுக்காக வந்து பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்படுறான். ஸோ ஆல்ரெடி இருக்கக்கூடிய கோவத்தோடு சேர்ந்து இந்த கோவமும் ஜாயின் ஆகிக்க நம்ம ஹீரோக்கும் இவளை எப்படி சமாதானப்படுத்துறதுனே தெரியல. அதனால அவனும் அப்படியே டக்குன்னு பேச்சை மாற்றிட்டு நேற்று தெப்பு பேலஸோட கார்டன்லேருந்து தான் உன்னைய கூட்டிகிட்டு போயிருக்கான்னு நான் கேள்விப்பட்டேன், பேலஸில் நைட் நேரத்தில் அந்த கார்டனில் உனக்கு என்ன வேலை அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். ஹீரோயின் வந்துட்டு பூ பறிக்கிறதுக்காக போனேன் அப்படிங்கிறா. ஸோ இதை நான் நம்பணுமா, நம்புற மாதிரி ஏதாவது ஒரு பொய் சொல்லலாம்ல, நைட்டு நேரத்தில் நீ போயிட்டு பூ பறிக்கிறியாமா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு அதுக்கப்புறம் இல்லாமல் டாஸோட ஹெல்ப்போட தானே இங்கே வந்திருக்கேன், நான் கூட்டிகிட்டு போய் விடுறேன்னு சொன்னப்போ கூட நீ என் கூட வரலையே அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் பண்ணிட்டு இருக்கும்போது ஆமாம் டாஸ் ரொம்ப நல்லவர் அந்த பக்கம் வந்தார், ஸோ ஹெல்ப் கேட்டேன் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்லிடுறான். அப்புறம் ஹீரோவும் கொஞ்ச நாள் வந்துட்டு ரொம்ப மெனக்கெட்டு நம்ம ஹீரோயினை எப்படி சமாதானப்படுத்த முடியும், அவளுக்கு பிடிச்சதெல்லாம் கொடுத்து என்னென்னவோ பண்ணி அதுக்கப்புறமா காம்ப்ரமைஸ் ஆகிடுறாங்க ரெண்டு பேரும். பூவா வந்துட்டு அங்கே நடிக்கிறதுக்கு தான் வந்தா அப்படிங்கிறது நம்ம ஹீரோனுக்கு முன்னாடியே தெரியும். இருந்தாலும் ஹீரோ தன்கிட்ட எதுவும் சொல்லலையே அப்படிங்கிறதுனால தான் கோவம் இருந்திருக்கிறதாகவும் சொல்லிட்டு இருக்கா. ஸோ இவங்க ரெண்டு பேரும் இப்போ பேட்சப் பண்ணிக்கிறாங்க. பிஸ்னஸ் பண்ணக்கூடிய ஒரு இடத்துல ஒரு ஷிப்பில் ட்ரேடு நடக்குது. அந்த ட்ரேடில் ஒரு பிரச்சனை இருக்குது. அதாவது இவங்க கொடுத்த லிஸ்ட்டும் அந்த சைடு இருக்கக்கூடிய லிஸ்ட்டும் வந்துட்டு மேட்ச் ஆகலை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம ஹீரோயின் கண்டுபிடிக்கிறான். கூடவே அதில் வந்து ஒரு ட்ரக் மட்டும் தான் எக்ஸ்ட்ராவாக இருக்குது அப்படின்ன உடனே அந்த ட்ரக் தான் யூஸ்வலாக தெப்பு வந்துட்டு கைமாற்றம் பண்ணுவான் அப்படிங்கிறது தெரிஞ்சிடுறாங்க. ஸோ இதனால் ஹீரோயின் அந்த இடத்துல சுட்டி காட்டினதுனால அந்த ஒரு இங்கிலீஷ் மேன் இருக்கான் இல்லையா, அவனுக்கு நம்ம ஹீரோயின் மேலே கோவம் வந்துடுது. ஸோ இப்போ ஹீரோயின் தனியாக மாட்டின உடனே அவளை வந்து அடிக்கிறதுக்காக அவன் கை வாங்கிட்டு அவகிட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான். ஒன்னால தான் என் பிஸ்னஸ் கெட்டு போச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ அங்கே ஒரு கலவரம் நடந்துட்டு இருக்கும் போது எல்லாருமே மாற்றி மாற்றி இவங்க ஆட்களும் அவங்க ஆட்களும் அடிச்சுட்டு இருக்கும் போது தான் நடுவில் வந்து ஹீரோ காப்பாற்றுறான். ஸோ இவன் காப்பாற்றி கூட்டிகிட்டு போனதுக்கப்புறமா நம்ம ஹீரோயின் தனியாக அவங்ககிட்ட பேசிட்டு இருக்கும்போது சொல்கிறா, எப்போ பாரு இந்த ஊருக்கு வந்ததுலேருந்தே எனக்கு ஆபத்து இருந்துக்கிட்டே தான் இருக்குது, யாராவது ஒருத்தர் என்னை காப்பாற்றணுங்கிற மாதிரியே தான் இருந்துட்டு இருக்கு, மூச்சோட கூட எனக்கு டைம் இல்லாமல் இருக்குது, யாராவது எப்போ வருவீங்கன்னு நான் பயத்தோடவே காத்துக்கிட்டு இருக்கணுமா, பேசாமல் என்னை வீட்டுக்கு அனுப்பி விட்டுடு, எங்கள் வீட்டில் இருந்தால் நான் நிம்மதியாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு தேம்பி அழுதுட்டுருக்கா. அடுத்த நாள் புதுசாக பிளான் பண்ணிட்டு தெப்பு புவாவும் புவாவோட ஃபேமிலியோட அங்கே வராங்க. அதாவது அந்த தாத்தா மட்டும் இல்லாமல் மற்றவங்க எல்லாருமே ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்திருக்காங்க. இப்போ அவங்க வந்ததுக்கு காரணம் என்னன்னா ஹீரோவுடைய அம்மா கிட்ட பொண்ணு கேட்கறதுக்காக வந்திருக்கிறதா சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு அங்கே இருக்கக்கூடிய ஹீரோவுடைய அக்கா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. தெப்பு வந்து எனக்கு வாக்கு கொடுத்துருக்கான், பொண்ணு கேட்க வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ ஹீரோயினும் அவங்களுக்காக கொஞ்சம் சந்தோஷப்படுறா. ஆனால் அந்த சமயத்தில் அங்கே இருக்கவங்களும் நம்ம ஹீரோயினை தான் பொண்ணு கேட்க வந்திருக்கிறதா சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு ஹீரோயினும் ஹீரோவுடைய அக்காவும் ஷாக் ஆகுறாங்க. ஹீரோவும் வந்துட்டு விடாப்பிடியாக சொல்லிடுறான், யார் இவனுக்கு ஹீரோயினை கல்யாணம் பண்ணிக்கிறோமா, சாத்தியமே கிடையாது, இதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படிங்கிறான். நீ எதுக்காக இவ்வளோ டென்ஷன் ஆகுற அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து புவா கத்துறா. அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா ஸ்லீப் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்க ரெண்டு பேரும் தான் ஒன்றா கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் அவள் சொல்லிட்டு இருக்கும்போது சும்மா வாய்க்கு வந்ததை பேசாதுன்னு ஹீரோ வந்து அவளை அதட்டுறான். என்ன அதற்ற வேலையை விட்டுடு, அதுதானே நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு புவா கேட்டுட்டு இருக்கும்போது தெப்புமே கூட ஜாயின் அடிச்சுக்கிறான். ஆமாம் நான் தான் வந்துட்டு பண்ண தப்புக்காக பொறுப்பெடுத்துக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நான் ஹீரோயினா என்னுடைய ஃபர்ஸ்ட் ஒய்ஃபாக கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அதுக்கு மறுப்பு தெரிவிச்சே இருக்கும்போது தெப்போ வந்துட்டு அவள் கெட்டு போயிட்டால, ஸோ எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுல உனக்கு என்ன பிரச்சனை, நீ எதுக்கு அவளுக்காக வக்காலத்து வாங்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி தெப் வந்து கோவப்பட்டு கத்துறான். ஸோ அப்போ தெப்புடைய சித்தி சித்தப்பாவும் சேர்ந்து அதான் சொல்லிட்டு இருக்காங்க. புவாவும் இவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறதா முறை, யூஸ்வலாக நம்ம ஊரில் இந்த மாதிரி நடந்தால் இப்படி தானே பண்ணுவோம்னு உடனே நம்ம ஹீரோயின் கோவப்பட்டு வெளியில் வந்துடுறான். நான் இவங்க எல்லாரும் சொல்கிற மாதிரி எதையும் இழக்கலை, நான் கொஞ்ச நேரம் தெப் கூட இருந்தது உண்மைதான், ஆனால் அதுக்குள்ளே என்னை சீக்கிரம் வந்து காப்பாற்றிட்டாங்க அப்படின்ன உடனே அது எப்படி உன்னால் வந்து சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு புவா சொல்கிறா. நீ இப்படி வந்துட்டு இன்னசென்ட்டாக இருக்கங்கிறதுக்கு ப்ரூஃப் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. அதுக்கு ஹீரோவுமே ஒன்னால் என்ன ப்ரூவ் பண்ண முடியும், அவள் கேட்டு போயிட்டான்னு சொல்லிட்டு அப்படிங்கிற மாதிரி புவாவை கொஸ்டின் கேட்டு வாய் அடைக்க வைக்கிறான். ஸோ தெப்பும் நம்ம ரெண்டு பேருக்கு தான் உண்மை தெரியுமே, நீ ஏன் மறைக்கிற அப்படிங்கிற மாதிரி ஹீரோயினை கேட்டுட்டு இருக்கும்போது நடுவில் டாஸ் வரான். ஸோ டாஸ் உள்ள வந்த உடனே எனக்கு தெரியும் அங்கே எதுவுமே நடக்கலைன்னு சொல்லிட்டு ஹீரோயின் மயக்கத்துலேருந்து கண்விழிச்ச உடனே அவளை காப்பாற்றுறதுக்காக நான் கரெக்டாக என்னுடைய ஆட்களோடு அங்கே போயிட்டேன். ஸோ அங்கே எதுவுமே நடக்கலை, இது நான் கண் கூட பார்த்தேன், நானே சாட்சி சொல்கிறேன், எங்கள் அண்ணன் போய் சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிற்கிறான். ஸோ அப்போ புவாவும் நீ போகிறதுக்கு முன்னாடி கூட ஏதாவது நடந்திருக்கும்ல அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது ஹீரோ செம்ம கட்டுப்பாகி அங்கே புவாவை எரிஞ்சு தள்ளிடுறான். ஸோ இப்போ கூட அவளுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவியான்ட்டு இவன் அந்த பக்கமாக வந்துட்டு அங்கேருந்து ரொம்ப வைத்தறிச்சலோட பொங்கிட்டு இருக்கும் போது நடுவில் ஹீரோவுடைய அக்கா உள்ளே வந்துடுறா. என்னோட குழந்தைக்கு என்ன பதில் சொல்லுவ தெப் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு. ஸோ இப்போ இதை கேட்டுட்டு எல்லாருமே ஷாக் ஆகிடுறாங்க. அவள் சொல்கிறா, தெப்பு நானும் வந்துட்டு கொஞ்ச நாளாக பழகிட்டு இருக்கோம், தெப்பு என்ன விரும்புறதா சொன்னால் இப்போ நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே வந்துட்டு தலை குனிஞ்சு சொல்கிறா. தெப்பு வந்துட்டு இவக்கு இந்த மாதிரி
மாதிரி சொன்ன உடனே அங்கே உள்ளுக்குள்ளே சிரிச்சிட்டு இருக்கா நம்ம ஹீரோவை பழி வாங்கிட்டு தான் நினச்சி ஹீரோவும் அவங்க அம்மாவும் ரொம்பவே ஷாக் ஆகி போயிடுறாங்க. இவ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறது தெரிஞ்ச உடனே புவாவோட அப்பா அம்மாவும் அப்போ தெப்புக்கும் உங்கள் பொண்ணுக்கும் கல்யாணம் பண்ணி வைங்க அதுதான் முறை அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. இதை கேட்ட உடனே தெப்போ முடியாது நான் அவளெல்லாம் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், நான் கல்யாணம்னு ஒன்று பண்ணிக்கிட்டேன்னா என்னுடைய ஃபர்ஸ்ட் ஒய்ஃபாக இருக்க தகுதி ஹீரோயினுக்கு மட்டும்தான் இருக்குது, நான் அவளை மட்டும் தான் விரும்புகிறேன், இவளை வேணா எனக்கு மிஸ்ட்ரஸாக வச்சுக்கிறேன் இல்லை செகண்ட் ஒய்ஃபாக வச்சுக்கிறேன் கல்யாணம் பண்ணிக்காம அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். இதனால் ஹீரோவும் அவனுடைய ஃபேமிலி மெம்பர்ஸும் ரொம்பவே ஹர்ட் ஆகிடுறாங்க. ஹீரோவுடைய அக்காவுமே அங்கே தேம்பி அழுதுட்ருக்கா. ஸோ ஹீரோயினும் நடுவில் புந்துட்டு நான் என்றைக்குமே தெப்ப கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி முடிவை சொல்கிறா. ஸோ என்ன தான் நீங்கள் என்னை ஃபோர்ஸ் பண்ணாலும் சரி அவனை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், அவனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு பதிலாக நான் செத்தே போவேன் அப்படின்ன உடனே புவா வந்துட்டு உன்னால் எப்படி இப்படிலாம் பேச முடியுது, பெரியவங்க சொன்னாங்கன்னா வாயை முடிக்கிட்டு கேட்கணும், அவங்க கழுத்தை நீட்டி சொன்னாங்கன்னா நீ நீட்டி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது நான் எதுக்காக அதெல்லாம் பண்ணணும், பெரியவங்க சொல்கிறாங்க நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு நாளைக்கு நான் கல்யாணத்தில் கஷ்டப்படும் போது பெரியவங்க எனக்காக வந்து கஷ்டப்படுவாங்களா, நான் சந்தோஷமாக இருக்க முடியுமா, முடியாதுல்ல, நான் தானே எதுனாலும் அனுபவிக்கணும், ஸோ எனக்கான முடிவை நான் எடுத்துக்கிறேன், நீ அமைதியாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதில் கொடுத்துட்றா. பதில் கேட்டதுக்கப்புறமா புவாவோட அப்பா அம்மாவும் அங்கிறது கிளம்பலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிடுறாங்க. ஏன்னா தெப்பு விரும்புறது நம்ம ஹீரோனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு, ஆனால் அவன் கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய அந்த ஹீரோடைய அக்காவை ஒத்துக்க மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. ஹீரோடைய அம்மா ஷாக்கில் இருந்து மீண்டு வந்துட்டு அப்படியே அவங்களுடைய ரூமுக்கு போகிறதுக்காக கிளம்பி அவங்க காலில் விழுந்து அங்கே ஹீரோடைய அக்கா வந்துட்டு மன்னிப்பு கேட்குறா, என்னை மன்னிச்சிடுங்க, நான் தப்பு பண்ணிட்டேன் தான், ஃபேமிலி பேரே கெடுத்துட்டு இருந்தா என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. அதுக்கு ஹீரோடைய அம்மாவும் அவங்களை கொஞ்சம் கூட கண்டுக்காம எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்கு என்னை ரூமுக்கு கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வேலைக்காரங்க ஹெல்ப்போட அவங்க அம்மா ரூமுக்கு போயிடுறாங்க. ஹீரோயின் அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக வந்துட்டு இந்த விஷயத்தை போட்டு மனசில் பதறிட்டே இருக்கா. ஏன்னா ஹீரோவும் அவங்க அக்காவை அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருக்கான். ஸோ அவளுக்கு மனசில் திடீர்னு ஒரு இன்ஸ்ட்ரக்ட் மாதிரி வர ஓடி போயிட்டு ஹீரோடைய அக்காவை வந்துட்டு கூப்பிட்டு பார்க்குறா. ஆனால் ரூம் கதவை திறக்கலன்னு சொல்லிட்டு இவ திறந்து உள்ளே போகும்போது பார்த்தா அவங்க சூசைடுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ அவங்கள தடுத்து நிறுத்தி நம்ம ஹீரோயினும் கியூவும் சேர்ந்து அவங்களுக்கு சமாதானம் சொல்லி பாசிட்டிவாக கொஞ்சம் வேர்ட்ஸ் எல்லாம் ஃபீட் பண்ணிட்டு அவங்கள காமாக்குறாங்க. அவங்க அக்காவை அவாய்ட் பண்ணுறாங்கிற விஷயம் நம்ம ஹீரோயினுக்கு வந்துட்டு மனசில் ஒரு மாதிரி இருந்துட்டு இருக்கு. ஸோ அவள் போயிட்டு ஹீரோ கிட்ட பேச்சு கொடுக்குறா. இந்த மாதிரி அவங்க அக்கா சூசைட் பண்ணிக்க ட்ரை பண்ணாங்கன்றது முதற்கொண்டு அவங்க மேலே தப்பே கிடையாது, தெப்பு தான் ஏமாத்திருக்கான், இவங்க ஏமாந்து தான் போயிருக்காங்க, இவங்க தண்டனை கொடுக்கணும்னா தெப்புக்கு கொடுக்கணும், இவங்களுக்கு எதுக்காக தண்டனை கொடுக்கணும், எதுக்காக எல்லாரையும் அவங்களை அவாய்ட் பண்ணுறீங்க, அவங்க ஏற்கனவே வந்துட்டு மனசு உடைஞ்சு போயிருக்காங்க, இதனால் அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ப்ரெஷர் கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லி அவனுக்கு கொஞ்சம் புரிய வச்சு அதுக்கப்புறமா கொஞ்சம் ஹக் பண்ணிக்கிட்டா எல்லாமே மனசில் இருக்கிறதெல்லாம் சரியாக போயிடும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்ல அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் அவனுக்கு சமாதானம் சொல்லிட்டு இருக்கா, அவங்க அக்காவை எப்படி அப்ரோச் பண்ணலான்ற ஐடியாலாம் கொடுத்துட்ருக்கா. அதனால ஹீரோயின் சொன்னதை மதிச்சு ஹீரோவும் அவங்க அக்கா கிட்ட பேசுகிறான், இன்டெரக்டாக தான் பேசுகிறான் ஹீரோயினை வந்து மீடியமாக வச்சு. பட் ஆனால் ஹீரோக்கு தன் மேலே வந்து அவ்வளோ கோவம் இல்லை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு ஹீரோடைய அக்கா கொஞ்சம் காம் ஆகுறாங்க. அம்மாவுக்கு அவங்க பொண்ணு மேலே இன்னும் கோவம் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. அதனால் அவங்கள மட்டும் வீட்டில் இருக்க சொல்லிட்டு இங்கே ஹீரோவையும் கூப்பிட்டுக்கிட்டு அவங்க தாத்தா கிட்ட அறிமுகப்படுத்தி வைக்கிறதுக்காக சொல்லிட்டு கூட்டிகிட்டு வராங்க. ஸோ அவங்க வேற ஒரு ஊரில் இருக்கிற மாதிரி, அதனால போட் வழியாக ட்ராவல் பண்ணி தான் வந்திருக்காங்க. இப்போ ஹீரோயினை அவங்க அறிமுகப்படுத்தி வைக்கும் போது அவர் ஹீரோவுடைய ஒய்ஃபா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஸோ அதனால கொஞ்சம் டீஸ் பண்ணிட்டுலாம் இருக்காரு. ஹீரோயினும் அதெல்லாம் எதுவும் கிடையாது அப்படிங்கிறா. சரி கூடிய சீக்கிரத்தில் ஆகிற மாதிரி தான் எனக்கும் தெரிஞ்சிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த தாத்தா வந்துட்டு அவர் கேள்விப்பட்ட விஷயத்தெல்லாம் வச்சு இவங்க கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இவங்கெல்லாம் இப்படி பேசிட்டு இருக்கும் போது ஹீரோயின் பேசுகிற பேச்சுனால அவர் ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆகிடுறாரு. ஹீரோனை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோடைய அம்மா கிட்ட நிறைய காம்ப்ளிமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துட்ருக்காரு. ஹீரோடைய அம்மாவும் அதுக்கப்புறமா இவங்க தாத்தாவை பார்த்துக்கிறதுக்குன்னு ஒரு 2 நாள் கூட இருந்துட்டு வரேன், நீங்கள் வேணா முதல்ல கிளம்புங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. சரி அவங்க ஒரு நாள் நைட் ஸ்டே பண்ண போகிறாங்களேன்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் இப்போ கிளம்புனாதான் ஊருக்கு போக முடியும்னு சொல்லிட்டு கிளம்புறதா தாத்தா கிட்ட சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. 2 பேரும் இந்த மாதிரி தனியாக கிளம்புற விஷயம் அங்கே தெப்பு கேள்விப்பட்டுட்டு ஆட்களை அனுப்புகிறான். இங்கே வந்து அவனுடைய பிஸ்னஸில் ஹீரோ இடைஞ்சலாக இருக்கான்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரையும் கொல்ல சொல்லி. ஸோ இப்போ அந்த போட்டு ஓட்டுறவனுமே வந்துட்டு தெப்போடைய ஆளாக இருக்க நடுவில் போனதுக்கப்புறமா இவன் அவங்க 2 பேரையும் அட்டாக் பண்ணுறதுக்காக ஆரம்பிக்கிறான். ஹீரோவும் முடிஞ்ச வரைக்கும் சண்டை போட்டுட்ருக்கான். ஸோ இவங்க சண்டை போட்டுட்ருக்கும் போதே வந்துட்டு இன்னொரு பக்கத்துலேருந்து வேற போட்டில் 2 பேர் வர ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ தப்பிக்க வழி இல்லாமல் ஹீரோவும் ஹீரோயினை எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணிட்டு தண்ணிக்குள்ளே குதிக்கலாம் அப்படிங்கிறா. அவளுக்கு இருக்கிற பயத்தில் தண்ணியில் வந்து குதிக்கவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. வெளியில இருந்தால் நம்ம செத்துருவோம், என்னைய நம்ம உள்ள தண்ணிக்குள்ளே குதிச்சதுக்கப்புறம் அவனை காப்பாற்றுறங்கிறான். உள்ளே போய் செத்துட்டா அப்படின்னு நம்ம ஹீரோயின் கேட்க பரவாயில்ல 2 பேரும் ஒன்றா தானே சாகுறோம், அப்பயாவது ஒன்றா இருப்போம் இல்லையா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயினை கம்பல் பண்ணிட்டு அவன் தண்ணிக்குள்ளே இழுத்துக்கிட்டு 2 பேருமா சேர்ந்து குதிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயினும் வந்துட்டு வேறு வழியே இல்லாமல் வந்து இவன் கூட தத்தளிச்சுட்டு இருக்கும் போது அவனும் காப்பாற்றி ஒரு வழியாக கரை வந்து சேர்றான். ஸோ யாருமே அந்த இடத்துல இல்லை, வேற ஒரு இடத்துக்கு வந்துட்டாங்கன்றது புரியுது. ஒரு காட்டுப்பகுதி மாதிரி இருக்குது. ஸோ அதில் பார்க்கும்போது அவங்க சுற்றிட்டு இருக்கும்போது ஒரு வீடு வந்து அவங்களுக்கு கிடைக்கிது. அந்த வீட்டுக்குள்ளே போகிறாங்க யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு. ஸோ அங்கே அவங்க ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு கொஞ்சம் பேசிட்டுலாம் இருக்கும் போது அங்கே ஒரு கப்பல் வராங்க வயசானவங்களாம், எங்கள் வீட்டுக்குள்ளே என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ தான் இவங்களுக்கு அது தெரியுது அவங்க வீடுன்னு. உடனே இவங்க 2 பேரும் நாங்கள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு, போட்டு ரிப்பேர் ஆகிடுச்சு, ஸோ வழி மாறி வந்துட்டோம் அது இதுன்னு சாக்கு சொல்லிக்கிட்டு அவங்க வந்து ஏதோ இன்றைக்கி ஒரு நாள் தங்கிறதுக்கு இடம் கிடைக்குமான்னு சொல்லி கேட்க அவங்க 2 பேரும் சரின்னு இடம் கொடுத்துட்றாங்க. ஆனால் அவங்க இவங்களை வந்து ஹஸ்பண்ட்
அண்ட் ஒய்ஃப் நம்பலை, லவர்ஸாக இருக்காங்க போல், ஓடி வந்திருக்காங்க போல் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்குள்ளே பேசி சிரிச்சுக்கிறாங்க. வீட்டில் யாரும் இல்லைங்கிறத தெரிஞ்சுக்கிட்ட தெப்பு தன்னோட பிளான் வந்து ஃபெயில் ஆகிட்டதுனால அடுத்த ஒரு பிளான் போடுறான். வேலைக்காரி மூலமாக தெப்பு இங்கே ஹீரோடைய அக்காவுக்கு ஒரு லெட்டர் அனுப்பி வைக்கிறான். ஸோ அவங்கள ஒரு இடத்துக்கு வர சொல்ல அவங்களும் சரின்னு கிளம்பி வராங்க, சர்வன்ஸ்க்கெல்லாம் தெரியாமல். இப்போ அவனும் அவங்கக்கிட்ட நைஸாக பேசி அவங்கள தன்னோட வழிக்கு கூட்டிகிட்டு வந்துடுறான். நான் உங்க கூட தான் லீவ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக வந்துட்டு புவாவுடைய அப்பா அம்மா தான் என்னைய வந்து ரொம்ப கம்பல் பண்ணி இந்த மாதிரியெல்லாம் ஹீரோயினை பொண்ணு கேட்க சொன்னாங்க. ஏன்னா புவாக்கு அவள் இடைஞ்சலாக இருக்கிறதா, நான் உன்னைய மட்டும் தான் விரும்புகிறேன், உன்னைய மட்டும் தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன், இப்போ கூட நீ என் கூட வா, நான் உன்னை என் வீட்டுக்கே கூட்டிகிட்டு போயிடுறேன், நம்ம அங்கே போய் வாழலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி அவங்கள அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறான். ஸோ ஹீரோவும் ஹீரோயினும் இங்கே தனியாக ஸ்டே பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா. ஸோ இவங்க 2 பேரும் மாற்றி மாற்றி வந்துட்டு தூங்குறேங்கிற பேரில் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்துட்டு அப்பப்போ அவக்குவடா திரும்பி திரும்பி பார்த்துட்டு ரொம்ப கொஞ்சம் வந்து வெக்கப்பட்டுட்டுலாம் இருந்துட்டுருக்காங்க. ஹீரோயினுக்கும் தூங்க ஆரம்பித்தோடனே இவங்க 2 பேரும் பயங்கரமாக மேக் அவுட் பண்ணுற மாதிரியெல்லாம் கனவு வந்துட்டுருக்கு. இல்லை கிளம்புன ஹீரோவும் ஹீரோயினும் நைட்டு லேட் ஆன வரைக்குமே வீட்டுக்கு வரலையேன்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரும் தேடிட்டு இருக்காங்க ஹீரோடைய வீட்டில். ஸோ அப்போ கியூவும் டாஸ் கிட்ட ஹெல்ப் கேட்குறா. டாஸும் அவனுடைய ஆட்கள் எல்லாமும் கூட்டிகிட்டு வந்து தேடுறதுக்காக ஆரம்பிக்கிறாங்க. ஸோ நைட்டு முழுக்க இவங்க தேடி அலைஞ்சிட்டு இருக்காங்க. அப்போ தான் அங்கே இருக்கக்கூடிய வேலைக்கார பாட்டியை பார்த்துட்டு கியூ கொஷின் பண்ணுறா, இங்கே ஹீரோடைய அக்கா கூட இல்லாமல் நீங்கள் எதுக்காக இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னோடனே அவங்க தான் கொஞ்சம் நேரம் ப்ரே பண்ண போகிறேன், நான் கூப்பிட்ற வரைக்கும் வராதிங்கன்னு சொல்லி நீ ரூமை விட்டு வெளியில் அனுப்பி விட்டுட்டாங்க அப்படின்னோடனே ஹீரோ கூட தானே இருக்க சொன்னார், அதனால் நீங்கள் கூட தான் இருக்கணும், நீங்கள் போங்க முதல்ல அவங்கக்கிட்ட அப்படிங்கிற மாதிரி கியூ வந்து அனுப்பி விடுறா. சரின்னு சொல்லிட்டு அந்த பாட்டியும் அவங்க போகிறாங்க. ஆனால் அங்கே அவங்க அக்கா இல்லைங்கிறத பார்த்துட்டு இவங்க பதறிட்டு வந்து சொல்ல, அப்போ தான் அவங்களுடைய ஹஸ்பண்ட் அந்த தாத்தா இருக்காருல்ல, அவர் இந்த லெட்டர் கிடச்சிது அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொடுக்குறாரு. அதை வாங்கி கியூ வாசிக்கிறா. ஹீரோயின் வந்து இப்போ வாசிக்க சொல்லி கொடுத்துருக்காள், அதனால் இப்போ கியூ வாசித்த உடனே ரொம்ப ஷாக் ஆகிட்டு தெப்பு வீட்டில் இருக்காளா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ஒரு கொஷின் பண்ண டாஸும் சரி அவன் எங்கே இருப்பான்னு எனக்கு தெரியும், என் கூட கிளம்பி வா அப்படின்னு சொல்லிட்டு கியூவையும் கூப்பிட்டுக்கிட்டு அங்கே தெப்போடைய வீட்டுக்கு போகிறான். ஸோ அங்கே போனதுக்கப்புறமா தெப்பும் எதுக்காக இங்கே வந்து டிஸ்டர்ப் பண்ணுறீங்க 2 பேரும் அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டு கத்துறான். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு எங்கள் ஹீரோடைய அக்கா எங்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அது என்ன யாரும் காணும்னா என்கிட்டே வந்து கேட்டுட்ருக்கீங்க, அவளாம் சேஃபாக தான் இருக்கா, மரியாதைங்கிறது கிளம்புங்க அப்படிங்கிற மாதிரி இவன் கத்துறான். ஸோ அப்போ கியூ வந்துட்டு இவனோட கையை விலக்கி விட்டுட்டு குடுகுடுன்னு உள்ளே ஓடிடுறா. அங்கே டாஸுமே வந்துட்டு உள்ளே வந்து பார்க்கும்போது ஹீரோடைய அக்கா அங்கே உட்காந்துட்ருக்கா. ஸோ இப்போ கியூ போயிட்டு அவகிட்ட பேசுகிறா, இவன் கடத்திட்டு வந்துட்டானா, எதனால் இங்கே வந்தீங்க, யாருக்கும் சொல்லாமல் இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்கும்போது எல்லா பெப்பாரு வந்து தெப்பை தப்பாகவே பேசாதீங்க, நான் தான் விருப்பப்பட்டு இங்கே வந்தேன், தெப்பு வந்துட்டு என் கூட வாழ்கிறதுக்கு ஒத்துக்கிட்டான், அதனால் நான் இங்கே தான் வாழ போகிறேன், இனிமேல் அந்த வீட்டுக்கு வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அடம் பண்ணுறா. கியூ எவ்வளவோ சொல்லி பார்க்குறா, ஆனால் அவங்க அக்கா கேட்குற மாதிரியே இல்லை. கையில் ஒரு லெட்டரை கொடுத்து இதை என் தம்பிக்கிட்ட கொடுத்துருன்னு மட்டும் சொல்லிட்டு இவங்களை அங்கேருந்து அனுப்பி விட்டுடுறா. ஹீரோயின் இருக்கிற இடத்துல பார்த்தோன்னா ஹீரோ கண்வழிச்சு வரும்போது ஹீரோயின் உட்காந்து கோழி பிடிச்சிட்டு இருக்கா. அங்கே இருக்கிற கோழி கொஞ்சம் எல்லாம் தெரியாமல் திறந்து விட்டா போல, அதனால இப்போ எல்லாத்தையுமே பிடிச்சிக்கிட்டு ஹீரோ கிட்ட ஹெல்ப் கேட்டுட்டு இருக்கா. சமயத்தில் தான் நம்ம ஹீரோடைய ஆட்கள் அவங்கள தேடி ஒரு வழியாக அங்கே கண்டுபிடிச்சிடுறாங்க. ஸோ இவங்க கோழி பிடிச்சிட்டு இருக்கிறத பார்த்துட்டு நம்ம இவங்களை தேடி ராப்பகல சுற்றினா இவங்க விளையாண்டுட்டு இருக்காங்க பாரு அப்படின்னு டீஸ் பண்ணிக்கிட்டே அதுக்கப்புறமா இங்கே இவங்களுக்கு தங்குறதுக்கு இடம் கொடுத்தாங்க இல்லையா, அவங்க கிட்டேயும் தேங்க் பண்ணிட்டு இவங்க யார் என்னங்கிறதெல்லாம் சொல்லிட்டு அதுக்கப்புறமா அங்கேருந்து எல்லாரும் ஒன்றா கிளம்புறாங்க. இவங்க கரெக்டாக அந்த வீட்டுக்கு வர சமயத்தில் தான் ஹீரோடைய அம்மாவும் ரிட்டர்ன் ஆகுறாங்க. அதனால் ஹீரோடைய அம்மாவும் நடந்தது எல்லாத்தையும் வந்துட்டு ஹீரோ சொல்ல கேட்டு முடிச்சிடுறாங்க. ஸோ அப்போ அந்த பாட்டியும் தாத்தாவும் அவங்க உட்காந்து அழுதுட்டு இருக்கிறத பார்த்துட்டு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோடைய அம்மா கொஸ்டின் பண்ணுறாங்க. அதுக்கு அவங்களும் இல்லை நான் தான் பெருசாக தப்பு பண்ணிட்டேன், உங்கள் பொண்ணுன்னு சொல்லிட்டு இழுத்துட்டே இருக்காங்க, என்னாச்சு என் பொண்ணுக்கு அப்படின்னு. உடனே இந்த மாதிரி நைட்டு கொஞ்சம் நேரம் என்னை தனியாக விடுனாங்க, அதுக்கப்புறம் பார்த்தா ஆளை காணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்புறமா அங்கே இருக்கக்கூடிய டாஸ் வந்து இதை விளக்குறான், இந்த மாதிரி உங்கள் பொண்ணை வீட்டில் காணும்னு சொல்லிட்டு நானும் கியூவும் தேடி போனோம், அங்கே பார்த்தா அவள் தெப்போடைய வீட்டில் இருக்கிறா, நாங்கள் அவளை கூப்பிட்டோம் வரமாட்டேன்னு சொல்லிட்டா, அது மட்டும் இல்லாமல் ஹீரோ கிட்ட இந்த லெட்டர் கொடுக்க சொன்னான்னு சொல்லிட்டு ஒரு லெட்டரையும் வந்துட்டு கொடுக்குறாங்க. ஸோ இதை வாசிக்கிற நம்ம ஹீரோவும் அவங்க அம்மாவை பார்த்துட்டு அவள் வரமாட்டேன் தெப்பு கூட தான் வாழ போகிறேன்னு சொல்லிட்டா, கல்யாணம் ஆனாலும் சரி ஆகலனாலும் சரி அவன் கூட தான் இருப்பேன்னு சொல்லிட்டா, நம்ம எல்லாரையும் வந்துட்டு கேர் பண்ணிக்க வேணான்னு சொல்லிட்டா, உங்களை மன்னிக்க சொல்லியிருக்கா அப்படின்னு லெட்டரில் இருக்கக்கூடிய கண்டென்ட்டை சொல்ல ஹீரோவுடைய அம்மா வந்துட்டு அப்படியே ஷாக்கில் மயங்கியே போய்ட்றாங்க. எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தெப்பு வேணும்னே பண்ணுறான்னு கோவப்பட்டுட்டு தெப்போடைய வீட்டுக்கு ஆட்களை கூட்டிகிட்டு வரான். ஸோ தெப்பு வந்துட்டு ஒன்றும் உயிரோடு இருக்க மாட்டான் அப்படிங்கிற மாதிரி கத்திட்டு, ஸோ இப்போ அங்கே தெப்பு வந்து இவனை பார்த்த உடனே எதுக்காக கோவமாக இருக்கேன், உங்கள் அக்கா அவளாக தானே வந்தா, நான் எதுவும் கம்பல்லாம் பண்ணலையே அப்படிங்கிற மாதிரி ரொம்ப திமிராக பேசிகிட்டு இருக்கான். இவன் வந்து ஹீரோயின் விஷயத்தில் ரிஜெக்ட் ஆகிட்டதுனாலையும் அப்புறம் பிஸ்னஸில் அடிக்கடி ஹீரோ கிட்ட மாற்றதுனாலையும் பழி வாங்குறதுக்காக தான் ஹீரோடைய அக்கா கூடவே பழகியிருப்பான். இப்பயும் அதனால தான் வீட்டுக்கும் அவளை கூட்டிகிட்டு வந்து வச்சுருக்கான். ஸோ ஹீரோ வந்துட்டு பிஸ்னஸில் இனிமேல் அவனுக்கு பிரச்சனை கொடுக்க மாட்டாங்கிற நம்பிக்கையில் இப்போ ஹீரோடைய அக்கா அங்கே தெப்ப அடி வாங்குறத பார்த்துட்டு ஓடி வரா. நீ என்ன பண்ணிட்டு இருக்க, என் கண்ணு முன்னாடியே அவன் அடிக்காத, என்னதான் இருந்தாலும் அவன் தான் என் ஹஸ்பண்ட் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருக்கும் போது ஹீரோவும் நம்ம எதனாலும் பேசி தீர்த்துக்கலாம் நீ வா அப்படின்ன உடனே தெப்பு இங்கே அவங்க அக்கா கிட்ட காதில் ஓதிக்கிட்டே நின்றுட்டு இருக்கா. நான் உன்னை தான் லவ் பண்ணுறேன், எல்லாரையும் உன்னையும் பிரிக்க பார்க்குறாங்க பாரு, உங்கள் வீட்டு ஆளுங்களாம் ரொம்ப மோசமானவங்க அப்படி இப்படின்னு அங்கே ஹீரோயினுமே சப்போர்ட்டுக்கு வந்துட்டு பேசிகிட்டு இருக்கா. அதுக்கு ஹீரோவுடைய அக்கா
புவாவுமே நான் யார் கூடயும் வரதா இல்லை, நான் இங்கே தான் இருக்க போகிறேன், நான் தான் என் முடிவை தெளிவாக சொல்லிட்டாங்கல்ல, எதுக்காக தேவையில்லாமல் இங்கே வந்து பிரச்சனை பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்துறா. ஸோ இதை கேட்டுட்டு ஹீரோ அங்கேருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்ல ஹீரோ இன்னும் அப்படியே விட்டுட்டு போறியா அப்படிங்கிறா. வேற என்ன பண்ணுறது, அவள் தெரிஞ்ச புதக்குழியில் போய் விழுகிறா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கேருந்து இவளை கூட்டிகிட்டு கிளம்ப அங்கே வரக்கூடிய புவாவும் எனக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட போய் சொல்லிட்டு இருக்கா. ஹீரோவும் இதெல்லாம் நான் நம்பணுமா அப்படின்னு கேட்குறான். சத்தியமாக இந்த முறை எனக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமே கிடையாது, இதனால என்னைய வெறுத்துறாத. இவங்க அக்கா வந்துட்டு காலையில் நான் பார்த்தப்பவே அவளை கிளம்பி போக சொன்னேன், அவள் தான் போக மாட்டேன்ட்டு இங்கே உட்காந்துட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரிலாம் ஹீரோ கிட்ட சொல்ல ஹீரோவும் அவள் கையை விலக்கி விட்டுட்டு இனிமே இந்த குடும்பத்துக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமுமே கிடையாது, என்னைக்கு எங்கள் அக்கா வந்துட்டு எங்கள் குடும்பத்துக்கு அசிங்கம் பண்ணானோ அப்போவே இதெல்லாம் முடிஞ்சு போச்சு. உங்கள் சைடில் நான் போருக்கு போகிறதுக்கு முன்னாடியே இருப்பணும் செத்தணுங்கிற நம்பிக்கையில் நீங்கள் எல்லாத்தையும் என்கேஜ்மெண்ட் எல்லாம் பிரேக் பண்ணிட்டீங்க, அதனால் இனிமேல் என் வீட்டு பக்கம் வர வழக்க வச்சுக்காத அப்படின்னு சொல்லி அவளை விலக்கி விட்டுட்டு அங்கேருந்து போயிடுறான். அப்புறமா இந்த புவாவும் ஹீரோ விட்டுட்டு போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிஜெக்ஷன் என்னால் தாங்க முடியல அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு அங்கே எல்லாருக்கும் முன்னாடி வந்து தண்ணிக்குள்ளே குதிச்சு சூசைட் பண்ணிக்கிறதுக்காக ட்ரை பண்ணுறா. அப்போ டாஸ் தான் வந்துட்டு தண்ணிக்குள்ளே குதிச்சு அவளை காப்பாற்றுறான். அந்த சமயத்தில் தான் அவளுடைய தாத்தா அந்த பக்கமாக வராரா. ஸோ புவாக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. எதனால் வந்துட்டு அவள் இந்த மாதிரிலாம் முடிவெடுத்தா அப்படின்னு கேட்க புவாவோட தங்கச்சி நடந்தது எல்லாத்தையுமே சொல்கிறா. இந்த மாதிரி ஹீரோயினை கடத்தினது, அப்புறம் இப்போ ஹீரோவுடைய அக்காவை ப்ரெக்னென்ட் ஆகியிருக்கிறதுன்னு எல்லா விஷயத்தையுமே. ஸோ இதெல்லாம் கேட்குற தாத்தாவும் கோவப்பட்டு கத்துறாரு. இவ்வளோ நடந்திருக்கு, என்கிட்ட யாரும் எதுவும் சொல்லலையேன்னு சொல்லிட்டு. அப்போ அந்த புவாவும் திரும்ப அழுதுகிட்டே அங்கே ஓடி வந்து அவங்க தாத்தா கிட்ட அவன் இல்லாமல் என்னால் வாழவே முடியாது, என்னைய சாகவாது விட்டுடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நடிச்சு கொஞ்சிட்டு இருக்கும் போது அந்த தாத்தாவும் எப்பவும் போல் இவ பேச்சு நம்பிக்கிட்டு சரி நீ ஒன்றும் கவலைப்படாத, உனக்கு ஹீரோ கல்யாணம் பண்ணிக்கணும் அவ்வளோதானே, நானே போயிட்டு பேசுகிறேன் அவங்க வீட்டில் அப்படிங்கிற மாதிரி அவளை காம் பண்ணுறாரு. பூ தொடுக்கிறதுக்கெல்லாம் கற்றுக்கிட்டு இருக்கா இல்லையா. ஸோ அதனால் அவள் வந்து ஒன்று பண்ணுறா. அதை பார்த்த உடனே வந்துட்டு இது கொடலாக தான் இருக்குது, பட் இருந்தாலும் முன்னாடிக்கு இது இம்ப்ரூவ்மெண்ட்டாக தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட அவங்க அம்மா கிட்டலாம் காட்டிகிட்டு இருக்கா. ஸோ அப்போ ஹீரோடைய அம்மாவுமே இதை கொண்டு போய் வீட்டில் வந்துட்டு எல்லா இடத்துலையும் மாட்டி விடு அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஐயோ இது கொடலால இருக்குது அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்ல நீ ஏன் பண்ண, அதுவும் இவ்வளோ அழகாக இருக்குது, பரவாயில்ல மாட்டி விடு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் மேலே தான் ஹீரோடைய அம்மாவுக்கு வந்துட்டு நல்ல இம்ப்ரெஷன் வந்துருச்சு இல்லையா. ஸோ அவளை தான் ஹீரோ கல்யாணம் பண்ணிக்க போகிறான் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் வந்துட்டாங்க. ஸோ ஹீரோயினை கொஞ்சம் கொஞ்சமாக அக்செப்ட் பண்ணிக்கவும் ஆரம்பிச்சிட்டாங்க. அவரோட தாத்தா இப்போ தான் அவங்கள பார்க்கறதுக்காக வராரு. அந்த சமயத்தில் புவா இந்த மாதிரி தண்ணிக்குள்ளே குதிச்சது, அப்புறம் தெப்பு பண்ண தப்புக்காக மன்னிப்பு கேட்கறதுன்னு எல்லாத்தையுமே சொல்லிட்டு திரும்ப புவாக்கும் ஹீரோக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய விருப்பத்தை சொல்கிறாரு. அது எப்படி நடக்கும், அதான் என்கேஜ்மெண்ட் பிரேக் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி ஹீரோடைய அம்மா கேட்குறாங்க. அதுக்கு அந்த தாத்தாவும் ப்ராமிஸ்ன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதை வந்து ஈஸியாக பிரேக் பண்ண முடியாது, என் பேத்தி இவனுக்காக சாகிறதுக்கே அங்கே நின்றுட்டுருக்கா, அவளுக்கு ஒரு பதில் கிடைக்காதா அப்படிங்கிற மாதிரி வந்து கோவப்பட்டு கேட்குறாரு. அப்போ ஹீரோவுமே வந்துட்டு எனக்கு அப்படி ஒரு எண்ணமே கிடையாது, அவன் மேலே ஃபீலிங்ஸே கிடையாது அப்படின்னு சொல்கிறா. இதை கேட்டோடனே அந்த தாத்தா ரொம்ப கோவப்பட்டுட்டு இத்தனை வருஷமாக பழகிட்டு இருக்கீங்க, அது என்ன ஃபீலிங்ஸ் இல்லாமல் போகும், அவள் உனக்காக தானே காத்துட்ருக்கா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கோவப்பட்டு சொல்கிறாரு. அதோட ஹீரோடைய அம்மாவை பார்த்து நீங்கள் எதுவும் கேட்க மாட்டிங்களா, ப்ராமிஸை பிரேக்கப் பண்ணுறதுக்கு துணிஞ்சிட்டிங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டுட்ருக்காரு. ஹீரோடைய அம்மாவுமே கொஞ்சம் தயக்கத்தோட எனக்கு என் பையனுடைய வாழ்க்கை தான் முக்கியம், அவனுடைய சந்தோஷம் தான் முக்கியம், அவனுக்கு பிடிக்காத எந்த ஒரு விஷயத்தையும் நான் ஃபோர்ஸ் பண்ணுறதா இல்லை, நான் முன்னாடி அதை ஃபோர்ஸ் பண்ணிவிட்டு அந்த தப்பை நான் ரியலைஸ் பண்ணிட்டேன், என் பையனுக்கு எந்த முடிவு எடுக்கிறானோ அதுக்கு நான் துணையாக இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. உடனே அந்த தாத்தா கோவப்பட்டு உன் பொண்ணும் சரி உன் பையனும் சரி யாருமே வந்துட்டு ஒழுங்காக வளர்க்கப்படலை, ரெண்டு பேருமே வந்துட்டு இஷ்டத்துக்கு பண்ணுறேன்னு சொல்லிட்டு பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்காம நிறைய தவறு பண்ணுறீங்க, ஒரு ப்ராமிஸையே நீங்கள் வந்து வீணாக்கிட்டீங்க, உங்கள் தலைமுறைக்கும் வந்துட்டு இது இனிமேல் பேசப்படும் அப்படின்னு இவங்களை வந்து சாபம் கொடுத்துட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. எல்லாத்தையுமே அங்கே ஹீரோயின் வந்துட்டு ஒளிஞ்சிருந்து ஒட்டு கேட்டுட்டாளா. ஸோ அதுக்கப்புறமா ஹீரோவை நைட்டு சமயத்தில் சந்திக்கிறதுக்காக போகிறா. அப்போ ஹீரோ கிட்ட அவன் என்ன சொல்கிறான்னா இந்த மாதிரி நான் இங்கே வராமல் இருந்திருந்தா நீ எப்பயோ ஹீரோவை புவாவை கல்யாணம் பண்ணியிருப்பேன் இல்லையா, ஸோ இப்போ நான் வந்ததுனால தான் எல்லாம் கெட்டு போயிடுச்சு, நான் வந்ததுனால தான் ப்ராமிஸை பிரேக் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு, உங்கள் ஃபேமிலிக்கு கெட்ட பேர் ஆகிடுச்சு, ஆன்ட்டிக்குமே வந்துட்டு எல்லாருக்கிட்டையும் ரொம்ப அசிங்கப்படுற மாதிரி ஆயிடுச்சு இல்லை, புவாவை நான் ரொம்ப லவ் பண்ணுறா, பேசாமல் நான் இங்கேருந்து கிளம்பி போயிடுறேன், நீ புவாவை கல்யாணம் பண்ணிக்கோன உடனே அது எப்படி சாத்தியமாகும், இன்னும் கிளம்பி போகணும்னு நீ ஆசைப்படுறியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஷாக்கில் கேட்குறான். ஆமாம் அதானே என் வீடு, எப்படி நான் திரும்பி போய் தானே ஆகணும், இன்னும் கொஞ்சம் நாளில் 1 year கம்ப்ளீட் ஆக போகுது, ஸோ மந்திர சொல்லி என்னை அனுப்பி விட்டுடு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்கிறா. அப்போ உனக்கும் எனக்கும் நடுவில் ஒன்றுமே கிடையாதான்னு உடனே நம்ம ஹீரோனும் என்ன இருக்குது, நான் வேறு இடத்துலேருந்து வந்தவன், நான் எப்படி திரும்பி போய் தானே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி அதே பதில சொல்கிறா. ஹீரோவும் ஆனால் நான் ஒன்றை தானே விரும்புகிறேன் அப்படிங்கிறான். அது எப்படி நடக்கும், நீயும் நானும் வேறு உலகத்துலேருந்து வந்திருக்கோம், கண்டிப்பாக நம்மளுக்குள்ளே எதுவுமே செட் ஆகாது அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் ஒரு பதில் கொடுத்துட்டு புவா தான் உனக்கு ஏற்றவ, அவள் உன்னை காதலிக்கிறதுனால தான் இந்த அளவுக்கு வந்துட்டு நிறைய தவறுதலாக கண்மூடித்தனமாக பண்ணிகிட்டு இருக்கா, மற்றபடி அவளுடைய காதல் வந்து ரொம்ப உண்மையானது, அவளை நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டனா அதுக்கப்புறமா உனக்கு ஏற்ற மாதிரி அவள் மாறி வந்துப்பா, நல்ல விஷயங்கள் மட்டுமே பண்ணுறது பேசுறதுன்னு சொல்லிட்டு ஆகிடுவா, அவளுக்கு தேவை நீ தான், அவளுக்கு இருக்கக்கூடிய தவறு செய்கிறது எல்லாத்துக்குமே அவளை திருத்தணும்னா அது ஒன்றால் தான் முடியும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்க. நம்ம ஹீரோவும் அப்போ நீ முடிவே பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்பணும்னு சொல்லிட்டு அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். ஹீரோயினும் ஆமான்னு சொல்லிடுறா. நீ என்ன சொன்னாலும் சரி, இங்கேருந்து நீ கிளம்புனாலும் சரி, நீ இங்கே
இருக்கலைனாலும் சரி, என்னுடைய மனசில் நான் நினச்சது உன்னைய மட்டும்தான், நான் விரும்பினது உன்னைய மட்டும்தான். அதனால் நீ இங்கே இல்லாமல் போனாலுமே நான் சத்தியமாக இன்னொரு பொண்ணை பற்றி நினச்சி கூட பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறான். அவன் பதிலை கேட்டுட்டு ரொம்பவே ஒரு மாதிரி ஆகி எமோஷனல் ஆகி அவனை கிஸ் பண்ணிவிட்டு நீ புவாவை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறா. ஹீரோடைய அம்மா அதுக்கப்புறம் ஹீரோவை வந்து சந்திக்கிறாங்க. இந்த மாதிரி ஹீரோயின் என்னைய பார்க்கறதுக்கு வந்தா, ஊருக்கு கிளம்புறேன்னு திடீர்னு சொல்கிறா, என்ன நடக்குதுங்க, நீ அவள்கிட்ட போக வேணாம்னு சொல்லலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. தெரியல, அவளுக்கு இப்போ தான் அவங்க ஊர்லேருந்து தகவல் வந்திருக்காமா, அதனால் போகணுங்கிறா. எனக்கு அவள் போகிறதுல விருப்பம் இல்லை, ஆனாலும் அவளை கட்டாயப்படுத்த மாட்டேன் நான். அவள் என்ன பண்ணணுமோ பண்ணட்டும் தான், நான் அவளுக்கு துணை நிற்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம கொடுத்த வாக்கை வந்துட்டு நம்ம பிரேக் பண்ண வேண்டாம். உங்களுக்கு நான் வந்துட்டு எந்த ஒரு கெட்ட பேரும் சம்பாதிச்சு கொடுக்க விரும்பலை. அக்கா தான் தப்பு பண்ணிட்டா, நான் தப்பு பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். பேசாமல் நான் புவாவை கல்யாணம் பண்ணிக்கிறேங்கிறான். நான் ஒன்று சத்தியமாக ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன், உன்னோட சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம், ப்ராமிஸ் எல்லாம் நீ பார்க்காத அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க. இல்லைம்மா நான் இதை பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு தகவல் சொல்லி அனுப்புங்க, புவாவை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். என்ன விஷயம் கேள்விப்பட்டோன்னே புவா கொஞ்சம் கூட வைக்கப்படாமல் அவங்க ஹீரோடைய வீட்டுக்கு வந்து டேரா போடுறதுக்காக அப்பா அவனுடைய வீட்டை நான் தான் இனிமேல் வந்து நிர்வாகம் பண்ணணும் அது இதுன்னு பேசிக்கிட்டு அங்கே இருக்கக்கூடிய ஃப்ளாஸ் எல்லாம் கொஞ்சம் வாடி போயிருக்கேன், இதை ஏன் தூக்கி போடலன்னு சொல்லிட்டு வேலைக்காரியை கூப்பிட்டு கேட்குறா. அப்போ அதெல்லாம் ஹீரோயின் பண்ணது, அதனால ஹீரோ வந்துட்டு அப்படியே இருக்கட்டும்னு சொல்லிட்டான், யாரையும் தொடறதுக்கு பெர்மிஷன் கிடையாதுன்னு. உடனே அவள் வேணும்னே அதை கீழே போட்டுட்டு இன்னும் எங்கெல்லாம் ஃப்ளாஸ் இருக்கோ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அத்தனையும் கீழே போட்டுட்டு ஏறி தங்குன்னு மீச்சிட்டு இருக்கா. ஸோ இவன் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கும்போது தான் அங்கே ஹீரோயினும் நம்ம ஹீரோவுடைய சப்போர்ட்டர்ஸ் எல்லாருமே அங்கே வராங்க. வந்த உடனே யூன் கோவப்பட்டுட்டு என்ன பண்ணிட்டு இருக்க நீ, அடுத்தவங்க வீட்டுக்கு வந்து பெர்மிஷன் இல்லாமல். உடனே அடுத்தவங்க வீடா, என் வீடு இது, நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், முறைப்படி ஹீரோக்கு ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் ஆக போகிறேன், ஸோ நான் இதெல்லாம் பண்ணக்கூடாது, ஹீரோவுடைய அம்மா தான் எனக்கு பெர்மிஷன் கொடுத்துருக்காங்க இந்த வீட்டுக்கு வரதுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. ஸோ வேலைக்காரங்க எல்லாருமே இவளுக்கு வந்து எதிர்த்து சண்டை போட்டுட்டு இருக்கும் போது ஹீரோயின் அமைதியாகவே இருந்துட்டு இருக்கா. அப்போ இவளும் ஹீரோயினை போய் டான் பண்ணிட்டு இருக்கா. நீ எத்தனை நாள் இங்கே இருந்தும் வேலைக்காகல, நான் தான் அவனுடைய ஒய்ஃபு, நான் தான் இந்த வீட்டு முதலாளியாக போகிறேன், நீ என்னக்கா இருந்தாலும் ஒரு வேலைக்காரி மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரியான நம்ம ஹீரோயின் வந்துட்டு கட்டிட்டு இருக்கும் போது அப்போ ஹீரோயினும் பொறுமையாக சொல்கிறா, எனக்கு அதை பற்றிலாம் கவலை கிடையாது, நான் இங்கேருந்து சீக்கிரத்தில் கிளம்ப போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என் கல்யாணத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீ கிளம்பி போய நான் கொஞ்சம் சந்தோஷப்படுவேன்ல அப்படிங்கிற மாதிரி புவா வந்து இவகிட்ட பேசிட்டு வெறுப்பேற்றிட்டு அங்கே இருக்கக்கூடிய ஹீரோயினுடைய பூவெல்லாம் திரும்ப மிதிச்சுட்டு கிளம்பிடுறேன். ரெஸ்டாரண்ட்டில் இருக்கக்கூடிய அந்த கிளவி புவா இருக்கா இல்லையா, ஸோ அந்த கிளவியும் வந்துட்டு இப்போ அந்த போர்டு தாத்தாவுடைய பேத்தியை தெப்பை வச்சு தூக்கிட்டு வந்துடுறாங்க. ஸோ கடத்திட்டு வந்துட்டு இப்போ அந்த பொண்ணை மிரட்டிட்டு இருக்காங்க. அந்த மந்திரம் எப்படி சொல்லணும், எத்தனை வருஷம் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நான் வந்து பழி தீக்காமல் விட மாட்டேன், ஸோ அந்த மந்திரத்தை பற்றின எல்லா டீட்டெயில்ஸையும் என்கிட்ட சொல்லு, அது எப்படி ஒர்க் ஆகும், ஹீரோனை எப்படி வர வைக்கணும், ஹீரோனை எப்படி கூட்டிகிட்டு போகிறீங்கன்னு எல்லாத்தையுமே சொல்லுன்னு சொல்லிட்டு அவளை போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. இதோட இந்த பாட் முடியுது.